கடும் பனிப்பொழிவு காரணமாக கடலூர் உழவர் சந்தையில் மஞ்சள் கிழங்குகளை வாங்க கூட்டம் இல்லாததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் பன்ருட்டி மற்றும் புதுச்சேரி சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் விவசாயிகள் விளைவித்த மஞ்சள் கிழங்குகளை கடலூர் உழவர் சந்தையில் விற்பனைக்காக வியாபாரிகள் அதிக அளவில் கொண்டு வந்தனர். ஆனால் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் உழவர் சந்தையில் வழக்கத்தை விட பொதுமக்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. மேலும் கடலூர் உழவர் சந்தையில் வாகனங்களை நிறுத்த போதிய வசதிகள் செய்யப்படாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்புகள் அரவைக்கு எடுத்துக் கொள்ளாததால் இரண்டாவது நாளாக சர்க்கரை ஆலை வளாகத்தில் ஓட்டுநர்கள் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேத்தியாத்தோப்பு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 10ஆம் தேதி அரவை பணி தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரை கரும்புகள் அரவைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதனால் கடந்த 5 நாட்களாக கரும்பை ஏற்றி வந்த டிராக்டர் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக எந்தவிதமான பணியும் மேற்கொள்ளப்படாத நிலையில் லாரி மற்றும் டிராக்டர் ஓட்டுநர்கள் திடீரென ஒன்று திரண்டதால் பதற்றம் உருவாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி பூக்கள் சந்தையில் 20 டன் பூக்கள் விற்பனையானதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் பூக்கள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தருமபுரியில் பூக்கள் சந்தையில் 1 கிலோ சாமந்தி பூ 120 ரூபாய்க்கும், சன்னமல்லி மற்றும் குண்டுமல்லி 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1600 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த அங்கலங்குறிச்சி பகுதியில் 15 நாட்களாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஆட்சியின் அவலங்களால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தனியாக வசித்து வந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பொங்கல் பண்டிகையையொட்டி மகன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 15 நாட்களுக்கு முன்பு கவிதா தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 5 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் பால் காவடி எடுத்தும், அலகு குத்தியும், பறவை காவடிகள் மற்றும் கரும்பு தொட்டில்கள் எடுத்து பக்தர்கள் பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தணி அருகே தனியார் பொறியியல் கல்லூரி உள்ள பகுதியில் புகை மற்றும் கடும் பனிமூட்டத்தால் சரக்கு வாகனம் ஒன்று, இருசக்கர வாகனம் மற்றும் லோட் ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு கூவத்தூர் அருகில் கிணற்றில் துணி துவைக்க சென்ற தாயும் மகனும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நெல்வாய்ப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விமல் ராணி மகன் பிரவீனுடன் துணி துவைக்க விவசாய கிணற்றுக்கு சென்றுள்ளார். அப்போது தடுமாறி விழுந்து உயிருக்கு போராடிய மகனை காப்பாற்ற விமல் ராணியும் உள்ளே குதித்திருக்கிறார். கவலைக்கிடமாக இருவரும் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். தகவலறிந்து வந்த அணைக்கட்டு காவல்துறையினர் மற்றும் செய்யூர் தீயணைப்புத் துறையினர் உடல்களை மீட்டனர். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளத்தில் குளித்த +2 மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சிவகாசி பள்ளப்பட்டியைச் சேர்ந்த கவின்ராஜ் நண்பர்களுடன் திருமுக்குளத்திற்கு குளிக்க சென்றுள்ளார். குளத்தின் நடுவே உள்ள நீராழி மண்டபத்திற்கு நீந்தி சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திருச்சியில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி சிறுமி உட்பட 3 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பீமநகர் கிருஷ்ணன் கோவில் தெருவைச் சேர்ந்த நாகராஜ் காரில் நீதிமன்றம் வழியாக ஹீபர் ரோடு சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற சிறுமி பெண் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி டீ கடைக்குள் புகுந்துள்ளது. வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விபத்து ஏற்படுத்திய நாகராஜிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் 2 இடங்களில் நடைபெற்ற விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். வீரானந்தபுரம் கிராமத்தில் உள்ள சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் மோதி தூக்கி வீசப்பட்ட விபத்தில் கண்ணன் மற்றும் கவிதாசன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இருவர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் சோளத்தரம் அருகே 4 வழிச்சாலையில் கார் மோதிய விபத்தில் ஆசிரியர் தியாகராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
தமிழகத்தில் பாலித்தீன்களை முற்றிலும் ஒழிக்க வாழை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மேல உத்தமநல்லூர் கிராமத்தில் வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் பொங்கலுக்கு மலிவான விலையிலேயே வாழை இலை விற்பனையாவதால் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பல ஹோட்டல்களில் கள்ளத்தனமாக பாலித்தீன்கள் பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். வாழை இலைக்கான தேவைகள் அதிகரிக்கவும் வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்கவும் பாலித்தீன்களை முற்றிலும் ஒழிக்க விடியா அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கலுக்காவது விலை அதிகமாக கிடைக்கும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் இந்த விவசாயத்தை செஞ்சு மிக மலிவான விலையிலேயே இந்த இலைகளை நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் பல ஹோட்டல்களில் சாப்பாடு பார்சல் கட்டுறதுக்கு பாலித்தீன் கவர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பாலித்தீன்களை இந்த தமிழக அரசானது முற்றிலுமாக ஒழித்தால் எங்களுடைய வாழை இலைக்கான தேவைகள் அதிகரிக்கும். கோவை லங்கா கார்னர் சந்திப்பு பகுதியில் மழைநீர் வடிகால்வாயை மூடுவதற்காக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த இரும்பு கம்பியும் சாலையும் சமமாகவும் தரமாகவும் அமைக்கப்படாமல் மேல்நோக்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரோடு சரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த கம்பி மழைநீருக்காக கம்பியெல்லாம் போட்டாங்க. அது மேடு பள்ளமாக இருக்கங்காட்டிக்கு வண்டிக்கு அடிக்கடிக்க பஞ்சர் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய போக்குவரத்து இடைஞ்சல் விபத்துகள் நிறைய ஏற்படுது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் ஏராளமான பக்தர்கள் சனிதோஷம் நீங்க வேண்டி சிதறு தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். சனிப்பெயர்ச்சி முடிந்து 4வது சனிக்கிழமை என்பதால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் தனியார் பேருந்தின் படிக்கட்டிலிருந்து நடத்துனர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். காஞ்சிபுரம் அடுத்த ஒச்சேரி பகுதியைச் சேர்ந்த கணபதி தனியார் பேருந்தில் நடத்துனராக உள்ளார். கோயம்பேட்டிலிருந்து திருத்தணி நோக்கி சென்ற பேருந்து பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை அருகே வந்தபோது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த நடத்துனர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். தலையில் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர்.